அது நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலையே. ஏப்பா வாத்தியார் வேலை செய்ய நான் ஏதாவது கண்டிஷன் போட்டேன் இல்லையாடா? ஆ, ம்ஹும். வித்யா எனக்கு ஒரு கண்டிஷனும் கிடையாது. நீ என்ன சொன்னாலும் அதை செய்ய நான் தயாரா இருக்கேன். இப்ப நீ என்ன நடு ரோட்ல வச்சு பாடம் எடுக்க சொன்னாலும் நான் எடுக்க ரெடி. அப்புறம் பேச்சு மாறக்கூடாது. உன் மேல ஓகே. எங்க அப்பா மேல சத்தியமா நான் பேச்சு மாற மாட்டேன். சாரிப்பா. டேய், உனக்கு பொய் சத்தியம் பண்ண நான் தான் கிடைச்சனா? ஓ கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்கப்போ. அப்ப நாங்களா? நாங்க அதான் நான் சேர்ந்துட்டேன்ல. அப்புறம் என்ன, கிளம்பு கிளம்பு, காத்து வட்டம், கிளம்பு கிளம்பு. ஆளுக்கு ஒரு சப்ஜெக்ட் அதை எடுக்கணும். ஒன்னும் பண்ண வேணாம். இப்ப போறீங்களா? அப்ப அந்த கத்தி எடுங்கப்பா. வாய்க்குள்ள விட்டாரு. போங்க. வேணாம் வேணாம். வித்யா, ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, உடனே நாங்க வந்து இறங்கிடுறோம். வரோம் வித்யா. ஆமா, பெரிய சரி, சண்டை bye, இல்ல. வித்யா. போடா. ஒழுங்கா பாடம் சொல்லி கொடுங்க சார். ஏய் போ, திரும்பி பார்க்காம போ. வரேன். அப்படியே ஓடிடு, அப்படியே ஓடிடுங்க. இப்போ நீ எனக்கு உதவியெல்லாம் பண்ணல. நீயா விருப்பப்பட்டு பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறேன்னு சொல்லிருக்க. கரெக்டா? ஆமா ஆமா, கரெக்ட் தான். நீ ஒரு வாத்தியாருன்னா வாத்தியாருங்கிற இடத்தோட நின்னுக்கணும். ம், அதான் உன் லிமிட். அதை தாண்டி வரக்கூடாது. சும்மா என்ன உன் பொண்டாட்டின்னு யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அந்த உரிமையும் எடுத்துக்க கூடாது. ஏய், தான் வித்யா உன்னை வாத்தியாரா இருக்க சொல்லிட்டால, அப்படியே ஏன்டா ஃபீல் பண்ற? இல்லப்பா, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அவளை நான் நெருங்கி வந்துடக்கூடாதுன்னு அவ ரொம்ப தெளிவா பிளான் பண்றாப்பா. ஆ, எனக்கு ஒரு வாய்ப்பு கூட தர மாட்டேங்கிறா. அப்படி இருக்கும்போது நான் எப்ப அவ மனச மாத்தி எப்ப நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறது? டேய் விடுறா. இத்தனை நாள் உன் துணையே எனக்கு தேவையில்லைன்னு சொன்னவ இப்ப உன்கிட்ட உதவி கேட்டிருக்கால, இதுவே பெரிய விஷயம் தானே? என்னப்பா பெரிய விஷயம்? இதையே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிக்க வேண்டியதுதான். எனக்கு எல்லாம் ரொம்ப ஸ்லோவா நடக்கிற மாதிரி இருக்கு. நான் அவகிட்ட போயிட்டு முடியாதுன்னு சொல்ல போறேன். சஞ்சய், ஆ, சஞ்சய், இதோ வந்துட்டேன். டேய், ஆ, முடியாதுன்னு சொல்லுவேன்னு சொன்ன, கூப்பிட்ட உடனே இப்படி ஓடுறியடா. ஆ, சொல்லு வித்யா, என்னாச்சு? நாளையில இருந்து நீ கிளாஸ் ஆரம்பிக்கணும். அப்படியா? சரி, ஆரம்பிச்சிருவோம். இப்ப ஆரம்பிக்க சொன்னாலும் நான் ரெடி தான். உனக்கு தான் இந்த ஊர் பாடம் எல்லாம் படிச்சு பழக்கம் இல்லைன்னு சொன்னியே. அதான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னனே. அதுக்கு தான் புத்தகம் கொண்டு வந்த. கைய நீட்டு. ஒழுங்கா 2 கையும் நீட்டு. எதுக்கு? இன்னும் கொஞ்சம் தான். இவ்வளவுதானா இல்ல இன்னும் இருக்கா? இப்போதைக்கு இவ்வளவுதான். இத படிச்சு முடிச்சிட்டேனா 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பாடம் எடுத்துடலாம். இதெல்லாம் ஒரே ராத்திரில படிச்சு நாளைக்கு கிளாஸ் எடுக்கணும், அப்படிதானே? ஆமா. ஆ, நமக்கு டைம் இல்லல, முடியாதுன்னா சொல்லு. ஏற்கனவே இந்த புத்தகத்தெல்லாம் கரைச்சு குடிச்சவங்க எல்லாம் இருக்கானுங்க. ஒரு போன் பண்ணா போதும், உடனே வேணாம் வேணாம் வந்துருவாங்க. வேணாம். இல்ல இல்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் பாத்துக்கிறேன். நான் படிச்சிடுறேன். டேய், டேய் டேய் டேய், உன் நிலைமைய பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்குடா. ஐயோ, அப்பா அப்பா, பரிதாபப்பட்டது போதும். புக்கெல்லாம் எடுங்க. இரு எடுக்க. எல்லாத்தையும் கீழே இருக்குங்க. கொடு. இவ்வளவு புக்கையும் நீ படிக்கணுமா? படி படி. அந்த சபாபதி ஸ்கூல்ல இழுத்து மூடணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஒவ்வொரு பிரச்சனையா நான் அதை சரி பண்ணி ஸ்கூல்ல நடத்துறதுக்காக போராடிட்டு இருக்கேன். வாத்தியார் இல்லன்னு சொன்னீங்க, சஞ்சய வாத்தியார் ஆக்குன. என் வீட்லயே பாடம் எடுக்க ஏற்பாடு பண்ணிருக்கேன். இதுக்கு மேல என்ன வேணும்னு எதிர்பார்க்கறீங்க? இப்ப கூட உங்க பசங்க எல்லாம் படிக்கிறதுக்கு அனுப்ப மாட்டீங்களா? அந்த ஸ்கூல்ல மூடுறத பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா?
அமைதியா நிக்கிறீங்க? வாயை திறந்து பேசுங்க. என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? வளர்ற குழந்தைக்கு படிப்பு எவ்வளவு முக்கியம்னு நல்லா தெரிஞ்சவனா? சூழ்நிலையால படிக்காம போய் நான் என் வாழ்க்கையில பட்ட அவமானம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. கட்டின புருஷனே உன் தகுதி என்ன, நீ என்ன படிச்சிருக்கேன்னு என்ன கேவலமா கேட்டாரு. அந்த மாதிரி அவமானத்தெல்லாம் உங்க பிள்ளைங்களும் சந்திக்கணுமா? இல்ல வித்யா, எங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும், பெரிய பெரிய பொறுப்புக்கு வரணும், சமுதாயத்துல தலை நிமிர்ந்து நடக்கணும்னு தான் நாங்க ஆசைப்படுறோம். ஆனா வறுமை எங்க மேல முதியாட்டம் போடுதே. அது கூட போராடி எங்களால ஜெயிக்க முடியலையே. இந்த உலகத்துல வறுமையையும் கஷ்டத்தையும் சந்திக்காம யாருமே முன்னுக்கு வந்தது இல்லக்கா. அத ஒரு காரணமா சொல்லி உங்க சுமையை தூக்கி பிள்ளைங்க மேல வைக்காதீங்க. அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்கு? வாழ்க்கையில எல்லாருக்குமே கஷ்ட காலம் வரும். அதுலயும் வறுமையில இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி வரும். அப்படி ஒரு சூழ்நிலையில இங்க இருக்கிற எல்லாருமே அந்த சபாபதி கிட்ட கடனா வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கோம். உங்களை பத்தி எல்லாம் தெரியாம நான் அந்த சபாபதி கூட மோதிட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. விட்ட சவால்ல நான் தோத்துட்டு தான் நினைச்சுக்கிறேன். தயவு செஞ்சு கிளம்புங்க. வாங்க போலாம். தம்பி, டேய், என்னாச்சுடா? இங்க பாரு, டேய், என்னாச்சுடா? கருப்பு எழுந்திரு கருப்பு. ஐயோ, வாயிலிருந்து நிறைய வருது. கருப்பு கடைசியா என்ன சாப்பிட்டான்? வடை சாப்பிட்டான். வடையா? யார் வாங்கி கொடுத்தாங்க? 2 நாளைக்கு முன்னாடி இவங்க வாங்கின வடையா. ஐயோ, 2 நாளைக்கு முன்னாடியா? வடைய சாப்பிட்டுருக்கானே. நானே என் பிள்ளைக்கு விஷத்தை கொடுத்துருக்கேனே. ஐயோ கருப்பு, எழுந்திரிடா கருப்பு. கருப்பு, ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. உடனே மருந்து கொடுத்து ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போகணும். இல்லனா உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிரும். கருப்பு, கண்ணை திறந்து பாருடா. வித்யா, உன்கிட்ட மருந்து ஏதாவது இருக்கா? நீ உள்ள போய் கொஞ்சம் செக் பண்ணி பாரு. உனக்கு தான் பேசிக் அதை பத்தி கொஞ்சம் தெரியுமே. கருப்பு, டேய் கருப்பு, எந்திரிடா. கருப்பு, கண்ணை திறந்து அம்மாவை பாருடா. கருப்பு, இங்க தானே இருந்துச்சு. எல்லாத்தையும் இழந்த எங்க கிட்ட மிச்சம் இருக்கிறது மான மரியாதை ஒண்ணுதான். அதையும் இழந்துட்டு அனாமத்தா வாழ சொல்றியா? எங்களால பசங்களை படிக்க அனுப்ப முடியாது வித்யா. உசிரை காப்பாத்துற ஃபர்ஸ்ட் எய்ட் மருந்து இதா இருக்கு. நம்ம இந்த மருந்தே எடுத்துட்டு போவோம். உசிரை விட படிப்பு எவ்வளவு முக்கியம்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். எழுந்திருச்சு அம்மாவை பாருடா. ஏதாவது பண்ணி என் பிள்ளைய காப்பாத்துக்க. இருந்துச்சு. நீ யோசிச்சுட்டு இருக்க குடு. ஏய், ஃபுட் பாய்சன் விஷயத்துல டிலே பண்ணக்கூடாது. முதல்ல மருந்த கூட. என் கையில 2 மருந்து இருக்கு. ஒண்ணு இந்த பையனுக்கு உடனே கொடுக்க வேண்டிய மருந்து, இன்னொன்னு வேற ஒரு வியாதிக்கு கொடுக்க வேண்டிய மருந்து. அதை இந்த நேரத்துல அவனுக்கு கொடுத்தா இவன் உயிரே போயிரும். உங்களுக்கு தான் படிப்பை விட பசங்க வேலைக்கு போறது ரொம்ப முக்கியமானதாச்சே. உங்கள படிக்க தெரிஞ்ச யாராவது முன்னாடி வந்து இதுல இருக்கிற மருந்துல எது சரியான மருந்துன்னு கண்டுபிடிச்சு இந்த பையனுக்கு கொடுத்து உசிரை காப்பாத்துங்க. நம்ம யாருக்கும் படிக்க தெரியாதே. என்ன பண்றது? என்ன பண்ற நீ? ஒரு பையன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்க. உசிரை விட படிப்பு முக்கியம்னு இவங்களுக்கு புரியணும் சஞ்சய். கொஞ்சம் பேசாம இரு. என்ன பாக்குறீங்க? இந்த நேரத்துல மருந்து இல்லாம போனாதான் பிரச்சனையே. மருந்து இருந்தும் அதுல எது சரியான மருந்துன்னு கண்டுபிடிக்க முடியாம உங்க புள்ள செத்து போனா அடி உதவுறா மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியும் சொல்லலாம்.
ஆனா உண்மையான அர்த்தம் வண்டியிலே ஏன்டா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? கீழே இறங்கி வாங்க. ஏய், எவனாவது கீழே கால் எடுத்து வச்சிங்க காலை வெட்டிடுவேன். வேலைக்கார பயல்களுக்கு படிப்பு கேக்குதா? படிப்பு உழைச்சிருவேன். அப்போ நீ வழி விட்டு ஒதுங்க மாட்டேன்ல? வாய்ப்பே இல்ல ராஜா, வாய்ப்பே கிடையாது. நீயா ஒதுங்கி போயிட்டா உனக்கு நல்லது. பாக்குறேன்டா, பாக்குறேன். அவங்க ஸ்கூல்ல கம்ப்யூட்டர்லாம் சொல்லி தராங்களா சார்? எங்களுக்கு எப்ப சார் கம்ப்யூட்டர்லாம் சொல்லி தருவீங்க? டேய், அவன் பணக்கார ஸ்கூல்ல படிக்கிறான்டா, அங்க சொல்லி கொடுப்பாங்க. நமக்கு அதெல்லாம் கிடைக்குமா? வித்யாக்காவே பாவம். அப்ப எங்களால அதெல்லாம் படிக்க முடியாதா சார்? நிறைய காசு வேணுமோ? எங்க கிட்ட இல்லையே சார். டேய், யார சொன்னா? கண்டிப்பா நீங்களும் அதெல்லாம் படிக்கலாம். உங்களுக்கு கம்ப்யூட்டர் கிடைக்கும். நான் ஏற்பாடு பண்றேன். தேங்க்ஸ்க்கா. அந்த தினேஷ் பையன் எம்பூட்டு சீனை போட்டான். நமக்கும் கம்ப்யூட்டர் வெட்டுண்டா, நாமளும் சீன் போடுவோம். அப்பா, கையில பணம் எவ்வளவு வச்சிருக்கீங்க? ஏன்டா? சொல்லுங்க, எவ்வளவு இருக்கு? ஒரு 1000 ரூபா இருக்கும். 50,000 ரூபாய் இல்லையா? டேய், நாம உன் அம்மாவை விட்டு பிரிஞ்சு வந்து இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம கிட்ட ஏதோ அவ்வளவு பணம்? நாம இப்ப ஏழைங்க, அத மறந்துடாத. உனக்கு எதுக்கு அவ்வளவு பணம்? படிக்கிற பசங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும். கம்ப்யூட்டரா? நம்ம வசதிக்கெல்லாம் இது ஒரு விஷயமே இல்லடா. ஆனா நாம இப்ப அவ்வளவு செலவு பண்ற நிலைமையில இல்லையே. சஞ்சய், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கடா. டேய், என்னடா இன்ஸ்டிடியூட்லாம் நல்லா நடக்குதா? உங்க அம்மா கொஞ்சமாவது மாறி இருக்காளா? வித்யா ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து பேசிட்டு போனதுல இருந்து அம்மா அவன் மேல செம கோவத்துல இருக்காங்கப்பா. போதா குறைக்கு பிரீத்தியும் ஸ்னேகாவும் சேர்ந்து அவளை பத்தி தப்பா சொல்லி அவங்க மனசை டோட்டலா மாத்திட்டாங்க. வித்யா மேல உள்ள நல்ல எண்ணம் மொத்தமா மாறி அம்மா அவளை முழுசா எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியாவது அவங்க பணத்தை ரெடி பண்ணி கொடுத்து அவங்க சேர்மன் பதவியை பிரீத்தி ஸ்னேகா கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அம்மா யார்கிட்டயோ கடன் கேட்டுட்டு இருக்காங்க. டேய், அவ திருந்தவே மாட்டாளடா. நல்லது கெட்டது எதுன்னு அவ புரிஞ்சுக்கவே மாட்டான். எப்படியோ போட்டும் விடு. நாம ஒரு அளவுக்கு தாண்டா காப்பாத்த முடியும். கல்ல கட்டிட்டு கணத்துல குதிக்கிறான்னு அடம் பிடிக்கிறவள நாம என்ன பண்ண முடியும்? சஞ்சய், நீ எதுக்குடா கால் பண்ண? ஒண்ணு இல்லடா, சும்மாதான். எதுக்குடா தயங்குற? என்னன்னு சொல்லு. இல்லடா, அர்ஜென்ட்டா 50,000 ரூபாய் பணம் வேணும். அதை கேட்கதான் கால் பண்ணேன். ஆனா இதுக்கு ஏன்டா இவ்ளோ ஃபீல் பண்ற? சரி, உடனே அனுப்பி விடுறேன். ஓகே, கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி விடா. ஏய் விஜய், பணம் அனுப்பிட்டியா? நீதான் இந்த குடும்பமே வேண்டான்னு மொத்தமா ஒதுக்கிட்டு போயிட்டியே. வேதா, அப்புறம் எதுக்காகடா போன் பண்ணி பணம் கேக்குற? சொந்த கால்ல நின்னு சாதிக்க வேண்டியது தானே? உன் பொண்டாட்டி தான் கோடீஸ்வரியாச்சே. எனக்கே கடன் கொடுத்திருக்கா. அவகிட்ட இல்லாத பணமா? என்னடா பதிலையே காணோம்? அங்க வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்கா? அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துட்டோன்னு ஃபீல் பண்றியா? இப்போ ஒண்ணு கெட்டு போகல. அந்த வித்யாவை உதறி தள்ளிட்டு இங்க வா, நான் உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிறேன். பழைய மாதிரி நீ இங்க சந்தோஷமா வாழலாம். அம்மா,
இனி எந்த சூழ்நிலையிலையும் நான் உங்ககிட்ட உதவி கேட்டு கால் பண்ண மாட்டேமா. என்ன மன்னிச்சிருங்க. அம்மா, எதுக்கு இந்த கொடி கம்பம்? சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருந்தா ரொம்ப டயர்டா இருக்கும்ல. ஆ, 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை இத புடிச்சுக்கிட்டு 1 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல நின்னாலும் அவுட்டு. 1 மணி நேரத்துல இத பல தடவை புடிச்சுக்கிட்டு நின்னாலும் அவுட்டு. இப்ப மணி காலையில 8 ஆகுது. ஆமா. நாளைக்கு காலையில 8 மணி வரைக்கும் இந்த சைக்கிள் ஓட்டணும். அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும். சரி, அப்போ சாப்பாடு மத்த விஷயம்லாம் நாங்களே குளுக்கோஸ் போட்டு எனர்ஜி ட்ரிங்க் கொடுப்போம். நல்ல தெம்பா இருக்கும். அம்மா, இவ்வளவு ஆஃபர் கொடுத்துமா யாரும் ஜெயிக்கல? ஆமா, நீங்களாவது ஜெயிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். ஓகே, ஜெயிச்சிடலாம். மறுபடியும் சொல்றேன், காலை கீழே ஊனிட்டா அவுட்டு. சைக்கிள் கீழே விழுந்துட்டாலும் அவுட்டு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். ஏய், நான் சைக்கிள் ஓட போறேன், சைக்கிள் ஓட போறேன், சைக்கிள் ஓட போறேன். ஊருக்குள்ள போய் எல்லாருக்கும் சொல்லிடுங்க. டேய், உன் பிள்ளையெல்லாம் பார்க்க வரல, நான் சும்மா இந்த பக்கம் வந்தேன். வரேன். டேய், இருந்து பாத்துட்டு போடா. நீயே பாரு. வாங்க வாடா. வா. வாங்குவோம். டேய், நீ ஓட்றா. அண்ணே, நம்ம நினைச்ச மாதிரி ஒர்க் அவுட் ஆகுதுங்க. நம்ம கலவா அப்படி கண்டிப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு. இந்த போட்டியில் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்த்த சஞ்சய் தற்போது தடுமாறி கொண்டு இருக்கிறார். பார்க்க பட்டணத்துக்குள்ள மாதிரி இருக்கு. சைக்கிள் எல்லாம் ஓட்டி இருக்குமா, ஓட்டி இருக்காதா? ஏதோ வேகமா வந்து வார்த்தையை விட்டா அப்படி. டேய் சஞ்சய், என்னடா ஆச்சு? ஒண்ணும் இல்லப்பா. பாத்துடா, பாத்து. சஞ்சய் தம்பி, 1 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்க. அப்பா, தண்ணி கொடுப்பா. சீக்கிரம் போப்பா. தம்பி, இந்தாங்க தண்ணி குடிங்க. ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் முடிஞ்சிருச்சுப்பா. டேய் சஞ்சய், என்னடா ஆச்சு? ஒண்ணுல. டேய், பாத்துடா, பாத்து. காக்கா, என்னாச்சுடா? சார் அங்க சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரா? அவர் நல்லா தான் ஓட்டுறாரு. இது அவருக்கே தெரியாம அவர் குடிக்கிற தண்ணியில கலந்து குடுக்கறாங்கக்கா. அதுக்கப்புறம் அவரால சைக்கிளே ஓட்ட முடியல. மயக்கமா வந்துருச்சு. அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. சார் தோத்துருவாரோன்னு பயமா இருக்குக்கா. டேய், இத குடிச்சா எனர்ஜியே இருக்காதுடா. தூக்கம் தானே வரும். இதே கலந்து கொடுத்தானுங்க. ஆமாக்கா. இத்தனை பேர் இத கலந்து கொடுத்து தான் தோக்கடிக்கிறானுங்களா? இப்ப என்னக்கா பண்றது? அவங்க ரூட்லயே போவோம். அவங்க தான் எனர்ஜி ட்ரிங்க் கொடுப்பாங்களா? நாம உண்மையான எனர்ஜி ட்ரிங்க் கொடுப்போம். நான் கொடுக்கிற பவுடர் குடிச்சா தூக்கத்துல இருக்கிறவன் கூட எழுந்திருச்சு ஓட ஆரம்பிச்சிருவான். அப்படியா?
சரி நான் சொல்ற மாதிரி பண்ணு சரியா? சரிக்கா. அவ்வளவுதான். அப்படியே செஞ்சுறேன்க்கா. சரி, இனிமே நான் உனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கல. இந்த புடவையை மட்டும் வாங்கிக்கோ ப்ளீஸ். டேய், என் பொண்ணுக்கு புடவை வாங்கி கொடுக்க நீ யாரா? மாமா, நான் அவளை தொட்டு தாலி கட்டினா அவ புருஷன். அந்த உறவு தான் எப்போ இல்லைன்னு ஆயிடுச்சே, அப்புறம் அதையே சொல்லிட்டு இருக்க? மாமா, இந்த உலகத்துல மன்னிக்க கூடாத தப்புன்னு எதுவுமே கிடையாது. நான் ஒரு தடவை தப்பு செஞ்சுட்டேன், அதுக்கு நான் எத்தனையோ தடவை மன்னிப்பும் கேட்டுட்டேன். இனி என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க? ஏன் மாமா, உங்களுக்கு என் மேல இறக்கமே வராதா? வித்யா, இதுக்கு தாமா இவனை வாத்தியார போடாதுன்னு அப்பவே சொன்னேன். பாத்தியா, இதையே சாதகமா எடுத்துக்கிட்டு உன்கிட்ட உரிமை கொண்டாடிட்டு இருக்கான். சரி மாமா, நான் யாரோ ஒரு வாத்தியாராவே இருந்துட்டு போறேன். என்ன உங்களோட பொண்ணு ஏத்துக்க வேண்டாம். அட்லீஸ்ட் இந்த புடவையாவது. டேய், ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? போங்கிறது. சஞ்சய், பாத்துடா. ஏய் மாணிக்கம், உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு? வரட்டு பிடிவாதத்தை வச்சு நீ என்னத்தடா சாதிக்க போற? என் பையன் ஒண்ணு தப்பா சொல்லடா, சரியா தாடா சொல்லிருக்கான். உன்னோட இந்த பிடிவாதம் தான் உன் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க போகுது. மாமா, என் அப்பாவை பத்தி தப்பா பேசாதீங்க. இவரை பத்தி உனக்கு தெரியாது. கோவத்துல என்ன பண்றானே அவனுக்கு தெரியாது. டேய், என் புள்ள ஒண்ணு நீ நினைக்கிற மாதிரி கெட்டவன் இல்ல. கல்லடை போட்டு சலிச்சாலும் என் பையன் மாதிரி ஒரு மாப்பிள்ள உனக்கு கிடைக்கவே மாட்டான். அவன் உன் பொண்ணுக்காக உன் காலு கடியில வந்து கிடக்கிறான்ல, அதனால அவன் மதிப்பு உனக்கு தெரியல. இதுக்கெல்லாம் ஒரு நாள் நீ வருத்தப்படுவடா. மாமா போதும், உங்க மகன் தங்கமாவே இருக்கட்டும். அதுக்காக என் அப்பாவை தப்பா பேசாதீங்க. வித்யா, நான் என் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவேன். நான் உங்க புள்ள கிட்ட புடவை கேட்கலையே மாமா. பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வரும்போது நான் எல்லாத்தையுமே தெளிவா சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்றாரு? வித்யா, இவன் யாருமா? உன் புருஷன். உன் மேல உயிரையே வச்சிருக்கான். உனக்காக தான் அவன் அம்மாவையே தூக்கி போட்டுட்டு இந்த ஊர்ல வந்து இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவன் உனக்கு புடவை வாங்கி கொடுக்க கூடாதா? வாங்கி கொடுக்க கூடாது மாமா. நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சு விடுங்க ப்ளீஸ். தூங்குறவங்களை எழுப்பலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் உன் மனசு மாறும் வித்யா. அது வரைக்கும் நீ எனக்கு எவ்வளவு வெறுத்தாலும் நான் உனக்காக உன் கூடவே தான் இருப்பேன். வாங்கப்பா. வாங்க போலாம். புடவை வைக்க வந்தியா இது மோட்டர் வைக்க வந்தியா? யாரு பாரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண விட மாட்டான் போலயே. குடிகாரப்பா, அவனை போயிட்டு நீ வேலையை பாரு. இப்ப அடுத்து. ஓ, மறந்துட்டியா? ரோட்ல சைக்கிள் போகுது. அந்த மாதிரி பயணங்கள்ல கூட உங்களால வாங்க முடியாத பல அரிய அரிய பொக்கிஷங்களை உங்களுக்காக அள்ளிட்டு வந்திருக்கேன். எங்க? அது எங்க? ஏதோ பொக்கிஷம்னு சொன்ன, அதை எங்கன்னு கேட்டேன். வருஷம் இதையே சொல்லித்தான் வித்துட்டு போயிடுற. ஏமா இங்க வாமா, இத பாரு, இது உங்ககிட்ட வாங்கின புடவைதான். என்ன மாதிரி கிழிஞ்சிருக்கு பாத்தியா? இதுதான் உன் குவாலிட்டியா? தொழில ஒரு நேர்மை வேண்டாமா? டேய், அந்த புடவை எப்போ வாங்கினது? 8 வருஷம் தான். டேய், அதிங்க 8 வருஷம். ஒரு புடவைக்கு 8 வருஷம் கூட கேரண்டி கிடையாதா? அதுக்கு நீ தகரத்துல தான் புடவை வாங்கி கொடுக்கணும். இருக்கா? இருந்தா கொடு.
எம்புட்டு காசாக தான் நான் கொடுக்க தயாரா இருக்கேன். எனக்கு கிளியாத புடவை வேணும். வேட்டி சேர்ந்திருந்தாலும் ஓகே. ஏண்டா கோபாலு, சும்மா இருக்க மாட்டியா? கூட்டம் கூட்டினா போதுமே, தண்ணிய போட்டு வந்துருவியே. தம்பி, அவன் கிடக்குறான், நீ சொல்லுப்பா. பாருங்க மக்களே, என்கிட்ட 8 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின புடவை இப்பதான் கிழிச்சு போச்சுன்னு இந்த அம்மா சொல்றாங்க. இதுவே நீங்க ஜவுளி கடைக்கு போனா இந்த மாதிரி கேட்க முடியுமா? பில்ல போட்டு ஒரு தடவை கையில கொடுத்துட்டான்னு வைங்க, அவ்வளவுதான். வாங்கின துணியோட விதி அப்பவே முடிச்சு போச்சு. ஆனா நான் அப்படி இல்ல, வருஷா வருஷம் வருவேன். இந்த வருஷம் வாங்கின துணி அடுத்த வருஷம் கிழிஞ்சு போனா, சாயம் போனா, அதுக்கு கூட புதுசாவே மாத்தி தருவேன். மாத்தி கொடு. நாதே உங்ககிட்ட வாங்கின பட்டாப்பட்டி இப்ப காட்டுறவங்க பாரு, கல்லடை மாதிரி இருக்கு பாத்தியா? இதையாவது மாத்தி கொடு. டேய், நீ குடிச்சிட்டு போய் ரோடா விழுந்து கிடந்து டவுசரை கிழிச்சிட்டு வருவ, அதெல்லாம் மாத்தி கொடுப்பாங்களா உனக்கு? டேய் கோபாலு, பேசாம இருடா, அவரை வியாபாரம் பார்க்க விடுறா. ஓகே ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு சின்ன டவுட். என்ன டவுட்ரா? சொல்லி தொலை. முன்னெல்லாம் ஆளு ரொம்ப மெல்லிசா வடவடன்னு இருப்ப, இப்ப தாடி இங்கீடியும் தொப்பையும் தொந்தியுமா இருக்கிய, எப்படி? அது பாட்டி 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 பாட்டி, என்ன அங்க பாருங்க, நான் சொன்னேன்ல, நான் வாங்கி கொடுத்த புடவையை கட்டி எப்படி அழகு பாக்குறா. அட ஆமா, உள்ளுக்குள்ள இம்புட்டு ஆசைய வச்சுக்கிட்டு வெளியில எப்படி எல்லாம் வேஷம் போடுறா. இந்த பொண்ணுங்களே இப்படிதான் பாட்டி. சரியா சொன்ன. இவ வயசுல நான் கூட என் புருஷனை எப்படி எல்லாம் அலைய விடுவேன் தெரியுமா? அடி பாவி பாட்டி. புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கையில பொண்டாட்டி பின்னாடி புருஷன் அலையணும், அது ஒரு தனி கிக்கு. அதெல்லாம் ஆம்பளைங்களுக்கு புரியாது. கரெக்ட் கரெக்ட். உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் ஐடியா கொடுக்கறதாலதான் என் பொண்டாட்டி இப்படி பண்றா. உன் பொண்டாட்டி பண்றது கொஞ்சம் ஓவர். புருஷனை கெஞ்ச விடலாம், அதுக்காக இப்படியா? இவ பண்றதெல்லாம் நான் என் புருஷனுக்கு பண்ணியிருந்தா அப்பவே அந்த ஆளு எவ கூடயாவது ஓடி இருப்பான். புருஷனை எந்த அளவு கெஞ்ச விடணும்னு பொண்டாட்டிக்கு ஒரு அளவு தெரியணும், இல்லன்னா பிடிய மிஞ்சி போயிருவான். அது உன் பொண்டாட்டிக்கு சுத்தமா தெரியல. பாட்டி பாட்டி, அவ வீட்டை பூட்டிட்டு எங்கேயோ போறா. அவ எங்க போறான்னு கேள, போய் விசாரி. எங்க போறான்னு கேட்டு சொல்லு. போ. இரு வர. போ. என்ன வித்யா, இந்த புடவையில சாமி சிலை மாதிரி ஜொலிக்கிறியே. என் அப்பா எடுத்து கொடுத்த புடவைல அப்படிதான் இருக்கும். ஆமா, பொல்லாத அப்ப. அவன் ரசனைய பத்தி எனக்கு தெரியாதா? என் அப்பா ரசனைய பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஏண்டி, உன் அப்பனுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது நான்டி. நல்ல நாள் பெரிய நாளுக்கு அவன் நேரத்துக்கு புடவை எடுத்துட்டு வாடான்னா அவனோட நேரத்துக்கு எடுத்துட்டு வருவான். அப்பவே செலக்ஷன் பண்ணி நான் தான் கொடுப்பேன். அவன் உனக்கு இம்புட்டு அழகான புடவை எடுத்து கொடுக்கறானாக்கும். உனக்கு எது சரியா இருக்கும்னு உன் புருஷனுக்கு தாண்டி புரிஞ்சிருக்கு. அதான் இப்படி ஒரு புடவை எடுத்து கொடுத்திருக்கான். காலையிலே தூபம் போட வந்துட்டியா? உனக்கு வேற வேலையே இல்லையா? என்ன உன்னை சம்பளத்துக்கு வேலைக்கு வச்சிருக்கானா? ஆமாண்டி, அவனே சொத்து பத்த விட்டுட்டு உனக்காக இந்த ஊர்ல வந்து சைக்கிள் ஓட்டிட்டு திரியிறான். எனக்கு அவன் சம்பளம் கொடுக்கறானாக்கோ. யாருடி இவ? ஆமா, எங்க கிளம்பி? ஆஹா, அருமையான பிரசாதம். இந்தாமா, நீ எடுத்துக்க. இல்ல, சாமி கும்பிட்டுட்டு வந்து வாங்கிக்கிறேன். என்ன வேண்டுதல்? எனக்கு வேண்டுதல் இல்ல, உன் புருஷனோட வேண்டுதல் தான். ஏன் புருஷனா? ஆமா, நீ அவர்கிட்ட கோச்சிக்கிட்டு உன் அப்பா வீட்டுக்கு வந்துட்டியாமே. நீ மனசு மாறி அவர் கூட சேரணும்னு
சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு பிரசாதம் கொடுத்துட்டு இருக்காரு. பாக்க நல்ல மனுஷனா தெரியறாரு. அவரெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வாழ எப்படிமா உனக்கு மனசு வருது? சேர்த்துக்கமா. அக்கா, வயசுல பெரியவங்களா இருக்கீங்களேன்னு பாக்குறேன். இல்லன்னா என்னமா நீ பாக்க சினிமா நடிகர் கணக்கா இருக்காரு. அவர் கைய புடிச்சிட்டு கோயிலுக்கு கெத்தா வராம நீ தனியா வந்ததும் இல்லாம நல்லது சொல்ற என்னையும் திட்டுற. இதுக்கெல்லாம் ஒரு நாள் வருத்தப்படுவ பாரு. ஒரு வருத்தமும் பட மாட்டேன். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். அவனுக்கு இருக்கு. என்ன பாட்டி, ஒரு ஆளையும் தாண்டும் போது காதல் அதிகமாகும்னு பார்த்தா கோவம் தான் அதிகமாயிட்டு இருக்கு. ஆரம்பத்துல அப்படிதான் பேராண்டி இருக்கும். பாத்துக்கலாம். நீ தானே கயிறு அவுத்து விட்ட? இல்ல வித்யா, அது சாமி. வாய் மூடு. சரியான முடிச்சு வைக்க கிழவியா இருக்கியே. உன் வயசுக்கு நீ செய்யற வேலை இதெல்லாம். வித்யா, வித்யா, பாட்டி கம் ஹியர். இவளை எப்படி கரெக்ட் பண்றதுன்னே தெரியலையே. என்ன செஞ்சாலும் அசர மாட்டாளே. டேய், அவ வெறுப்ப முகத்துல காட்டினாலும் உள்ளுக்குள்ள சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு தான் போறா. விடாத விரட்டி போ. அப்படிங்கிற? ஆமா பேராண்டி. ஆட்டோ, ஆட்டோ. எங்க போனோம்? அண்ணா, அரசனூருக்கு போகணும். ஒண்ணு கோவப்படலாம், ஆனா அந்த கோவத்தை இத்தனை நாள் மனசுல வச்சுக்க கூடாது. என்னது? சஞ்சய் மேல உனக்கு இருக்க கோவம் நியாயமானதாமா, ஆனா அதுக்காக நீ அவரை ஒதுக்கி வைக்க கூடாதுமா. ஐயோ, எனக்கு உங்க ஆட்டோவும் வேணாம், ஒண்ணும் வேணாம். போங்க. அண்ணே, தேங்க்ஸ் அண்ணே. சரிப்பா. இந்த பக்கம் கொல்லிவாய் பிசாசு கத்துன்னு சொல்லுவாங்களே, அதுவா இருக்குமோ? நான் தான் கோவத்துல திட்டுறேன்னா அவன் நின்னு கூட்டிட்டு போக வேண்டியதானே. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அப்படியே தனியா விட்டுட்டு போயிட்டான். சுயநலவாதி. அவன் போனா என்ன, என்னால தனியா வர முடியாதா? நான் போவேன், என்னால முடியும். எனக்கு என்ன பயம்? எதிரிங்க வந்தாலும் தைரியமா நிக்கலாம். ஆனா கண்ணுக்கு தெரியாத பேய்களை நினைச்சாதான் லேசா நடுக்கம் வருது. முருகா, வீட்டு போற வரைக்கும் நீ தான் எனக்கு துணையா இருக்கணும். முருகா 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 முருகா. அம்மா கூப்பிட்டியா? இல்லையே, நான் ஏன் உன்னை கூப்பிடுறேன்? அப்போ நான் கிளம்புவா? போ, நானும் உன்னை வர சொன்னேன். அப்படியா? ஓகே. சஞ்சய், சொல்லு வித்யா. வீட்டுக்கு தானே போற? ஆமா. ஏன்னா உன் கூட வர சொல்லி ரொம்ப கெஞ்சினல்ல. உனக்கு தனியா போறதுக்கு பயமா இருக்கோ? அப்படிலாம் இல்லையே. இல்ல, நீ ரொம்ப கெஞ்சி கேட்டதால நான் உன் கூட வரலான்னு இருக்கேன். பாவம், உனக்கு இந்த ஊர் புதுசு இல்ல, பயமா இருக்கும்ல. நீ ஒண்ணு இவ்வளவு கஷ்டப்பட்டுலாம் வர வேணாம். இஷ்டப்பட்டு வந்தா ஓகே, இல்லன்னா நான் கிளம்புறேன். ஏய், என்னடா வரேன்னு சொல்ற? ரொம்ப தான் பிகு பண்ற. அப்போ இஷ்டப்பட்டு தான் வரல. ஒண்ணு வேணாம், நீ கிளம்பு. சரிப்பா, ஒண்ணும் தேவையில்ல. பாரு, சரி, எனக்கு தான் தனியா போக பயமா இருக்கு, துணைக்கு வா. அப்போ ஓகே. ஈகோவுல தீய வைக்க என்ன?
ஒண்ணும் இல்ல, சும்மா ஏறு. ஏதாவது பேய் பயம் வந்துருச்சோ? அப்படிலாம் இல்லையே. சும்மா சொல்லு. எனக்கு சின்ன வயசுல இருந்து பேனா மட்டும் லேசா பயம், மத்தபடி எதுக்குமே நான் பயப்பட மாட்டேன். ஊர்ல ஒரு தடவை பேயாட்டம் போட்ட, நீ பேய கண்டா பயன்னு சொல்றது எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா ஒண்ணு, சாமி செய்யாத உதவியே எனக்கு பேய் செஞ்சிருச்சு. என்ன? ஒண்ணும் இல்ல. வண்டியை ஓட்டு.